அதுக்கு நாங்கள் ஒன்றுமே கௌரவ மாவட்ட செயலாளர்களுடைய சட்டங்கள் திறக்கப்படும், கிழங்குகள் திறக்கப்படும். நாங்கள் எங்களுக்கான மக்கள் பிரதிநிதிகளை நீங்க கூப்பிட்டு எம்பி மேலும் மினிஸ்டர் மேலும் அமைச்சர் மேலும் கிடைக்கிறதுக்கான இடம் இல்லை. நாங்கள் தேர்தலையும் வளைய குடிச்சிட்டு போறது வேற இல்லை. எங்களை பிரச்சனையை சொல்ல விடுங்க. ஒரு மண்ணை பற்றி ஒரு தியாகம், ஒரு கல்வியை பற்றி ஒரு தியாகம், உங்களோட திறமையின் அடிப்படையில் வாத பிரதிவாதம் இதுகளை செய்யறதுக்கு நாங்க பார்த்து வேற இல்லை. எங்களை பிரச்சனை என்னன்னா, அதுமேல ஜனாதிபதி வந்திருந்த போது சென்ற கூட்டத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழில் வாய்ப்புக்கான நிதி ஒதுக்கீடு கேட்டாங்க. 5000 மில்லியன் ஒதுக்கக்கூடிய ₹1 வச்சு ஒதுக்கப்படையில சென்ற கூட்ட அறிக்கையில எந்த மாற்றுத்திறனாளி சம்பந்தமா எந்த விடயமும் பேசப்படையில. இந்த பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்துல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் வினயமாக்கியிருந்தேன். யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் செய்யும் அந்த குறைபாடுடைய நீண்டகால யுத்தம், இயற்கை அனர்த்தங்கள், விபத்துகளால் கண் இழந்தவர்களுக்கு, அங்கங்களை இழந்தவர்களுக்கு தொழில் வாய்ப்பை உதவி செய்யும் கேட்டோம். எந்த பாராளுமன்ற உறுப்பினர் உதவி செய்யுங்க? எந்த நிதி ஒதுக்கப்பட்டது? பாராளுமன்றத்தில் போடப்பட்டது செக்டரல் ஓவர்சைட் கமிட்டி. ஸோ அது டிசைட் பண்ணி அதுக்கு சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகளை கூப்பிட்டு அங்கே இன்கொயரி வைப்பினா 2019 இந்த வரைக்கும் டொனேஷனுக்குரிய ரெஜிஸ்டரே இல்லை. நேரடியாக டொனேஷன் வேண்டியிருக்கினா டொனேட்டர்ஸ்ல இருந்து வைத்தியசாலையின் இவருக்கு தெரியாம, டிரெக்டருக்கு தெரியாம நேரடியாக அது என்னன்னா, இந்த வைத்தியசாலைக்குள்ளே இன்னொரு வைத்தியசாலை மாதிரி இந்த சம்பந்தப்பட்ட கேன்சர், புற்றுநோய் சம்பந்தமான வைத்தியம் நடத்தி கொண்டிருக்கிறார். அது சம்பந்தமான முறைப்பாடுகள் தரப்பட்டு அங்க இருக்கிற ஒடிட் இல்லாமல் காசு வேண்டியது. உங்களுக்கு தெரியும், சாதாரணமா எந்த ஒரு டொனேஷனும் நாங்கள் சும்மா வேண்டி செலவழிக்கலாம். அது ஒரு மாகாண சபையில இருக்கிற செக்ரட்டரியோ எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணப்பட வேண்டும். ஆகவே அது சம்பந்தமான பிரச்சனை வருது. அது முடிய வேணும்னா நீங்க முன்மொழியை வைக்கிறேன்னு எல்லாம் இல்லாட்டி அதை பாதுகாக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல அப்படி தேவையில்லை. அந்த ஒழுங்காட்டு நடவடிக்கை நடக்கணும்னா யாரும் நீக்கப்பட வேணும்னா நீக்கப்பட்டதான் வேணும். அது வேறு. யாராவும் அங்க இருக்கிற இடத்துல இந்த ஏற்பாடு அவசியம் என்று நான் சொல்றேன். அதை நீங்கள் தயவு செய்து ஆராயணும். அதுக்கு நீங்கள் சொல்றது முடிய வேணும் இல்லை. என்னண்டா சொல்றேன், இங்க நிலங்கள் ஓடுது. சரி, அதுக்கு இடமளிக்கலாம். சரி, உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் அங்க ஒருங்காட்டு நடவடிக்கை எடுக்க விடும். ஒரு மோசடி நடவடிக்கை தாராளமா அது ஆராயப்பட்டு அப்படி நடந்திருக்கா நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அதுல மாட்டு கருத்து கிடையாது. ஆனா நான் சொல்றது அதை தாண்டினது உலக. நான் சொல்றது அந்த ஹாஸ்பிட்டல் சரியா பாதிக்கப்படுது. அதனால பேஷன்ஸ் பாதிக்கப்படுது. அந்த தேவை பூர்த்தி செய்ய வேணும். 20 வருஷமாக நாங்கள் டெல்லிப்படை ஹாஸ்பிட்டல பட்டி கதைக்கிறோம். நான் கதைக்கிறேன், எங்களுக்கு முதல் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கிறோம். அது நடக்குது இல்லை. இதுக்கு முதல் இருந்த ஆட்சி காலத்துல அது நடக்க இல்லை. அது ஏதோ ஒரு காரணமாக நடக்குது இல்லை. உங்களை காலத்திலாவது நான் கேட்கிறேன், மினிஸ்ட்ரி இதை ஆராய்ந்து இந்த முடிவை எடுக்கிறதுக்கு பாருங்க. மினிஸ்ட்ரியுடைய கவனத்துக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் ஏற்பாடுகள் செய்தோம். ஒன்று, அடுத்து மற்ற ஒரு காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கான விசாரணை போய் கொண்டிருக்கு. ஊராவதுரைக்கும் திருப்பதிக்கும் முடிப்பாந்திருந்தது போன் பண்ணப்பட்ட எல்லாம் எனக்கு தெரியும். அது தெரிஞ்சபடியே தான் சொன்னா. அது சுதேச மருத்துவ திணைக்களத்தில் 7 வேலை திட்டங்கள் இருக்குது. அதுல சுகாதார திணைக்களத்துல உங்களுக்கு 200 மில்லியன் 23 வேலை திட்டங்கள். சுதேச மருத்துவ திணைக்களத்துல 52 மில்லியன் 7 வேலை திட்டங்கள். சிறுவர் நலனத்தை திணைக்களத்துல 92.05 மில்லியன் 13 வேலை திட்டங்கள். மொத்தமாக உங்களுக்கு அமைச்சு பொறுத்தவரையில 347.47 மில்லியன் அலோகேஷன் இருக்குது. இதுல சுகாதார யாழ்ப்பாணத்துக்குரிய சுகாதார திணைக்களத்துக்குரிய வேலை திட்டங்கள் தொடர்பான மேலதிக விவரங்களை யாழ் மாவட்ட சுகாதார திணைக்களத்துக்கு 200 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அதில் எங்களுக்கு 23 வேலை திட்டங்கள். இதுவரைக்கும் நம்மளுக்கு 25 மில்லியன் எக்ஸ்பெண்டிச்சராக போயிருக்கு. இதை விட இந்த 23 வேலை திட்டங்கள்ல 3 வேலை திட்டங்கள் நாங்கள் முற்றாக பூர்ணப்படுத்தியிருக்கிறோம். 10 வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. வேலை 10 வேலை திட்டங்கள் டெண்டர் எவலுவேஷன்ல இருக்கு, டெண்டர் ப்ரொசீஜர்ல. மற்றது ஒரு வேலை நாங்கள் அடுத்த வாரம் அடுத்தது கோல் பண்றதுக்கும் இருக்கிறோம். ஏற்கனவே இதுவரைக்கும் 13 விதமான எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்கு. 25 மில்லியன். 13 ஒரு அக்செப்டபிள் என்றால் 6 மாதம் இருக்கு. அதை நாங்கள் 6 பிடிச்சால் 16 வீதம் 13 வீதம் அக்செப்டபிள். வீட்டை விளக்கினா 3 வீதம் கம்பேர் பண்ணி 2 இதை பாருங்க. ஆதாரத்தில் 16 வீதம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன்.
இங்க சொல்லலாம் சுகாதாரம் முழுக்க அதிகாரம் உண்டு அதிகாரம் இருக்கு. சுகாதார தினங்களை பொறுத்த மட்டும் இந்த ஆம்புலன்ஸ் வண்டிகள் நிற்குது, டிரைவர்ஸ் இல்லை சில ஹாஸ்பிட்டல்ல பரணி. எங்களுக்கு என்ன கடந்த வருடம் வந்து 5 சாரதிகள் வந்து ஓய்வு பெற்று சென்றிருக்கிறோம். 5 சாரதிகள் வந்து வெளிநாடுகளில் போயிருக்கணும், பிஓபிஸோ வேண்டப்பட்டிருக்கு. இப்போ எங்களுக்கு ஒரு கிரைசிஸ் இருக்கு. இப்போ நாங்கள் கருத்து பிரதமர் செயலாளர் நிதி நிர்வாகத்தோட கருத்து பிரதமர் செயலாளர் நாங்கள் ரீஎம்ப்ளாய்மெண்ட்ல 4 சாரதிகளை எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்டு அனுப்பியிருக்கிறோம். மட்டுமில்ல நாங்கள் இருக்கிற மைனர் எம்ப்ளாயிஸ்ல இப்ப டெம்பரரியா அவையில லைசன்ஸ் இருந்தா அதை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அனுமதி அனுப்பிக்கிறேன். நாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டோம். கொஞ்சம் விரைவில் எங்களுக்கு அதுக்குரிய அனுமதி வந்தோம்னா அந்த பிரச்சனை கிளியரா டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான். நாங்க பெர்மனன்ட் டைவர்ஸ் அது எங்களுக்கு நீங்கள் ஏதாவது திருப்பி ஏதாவது ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுக்கான தகுதி இருக்குதா கேட்டகரியில சிடிபில அப்படி கொடுத்து செய்து எக்ஸாம் பாஸ் பண்ற மாதிரி செய்யுங்களா? இது வந்து ஆம்புலன்ஸ் இல்ல ஹெவி டியூட்டி லைசன்ஸ் சிடிபி அனுமதியை பெற்று ரயில் இதை நடத்திய ஆம்புலன்ஸ் நம்மளா கொடுத்துட்டு போயிடாதே. அதோட சில சுகாதார திணைக்கள அதிகாரி டிரைவர்ஸுக்கு வேற திணைக்களங்கள்ல டிரான்ஸ்பர் வழங்கியிருக்கு. அது 2-3 பேர் சிடிஓ போட்டே நிற்கிறாங்க. அது வந்து க்ளோஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல தானே, அது வந்து ரயில்வேஸ் வந்து கம்பைன் சர்வீஸ் சுகாதார சேவை வந்து இந்த கோவிட் காலத்திலும் சரி மற்ற நாட்களும் சரி கஷ்டப்பட்டு வேலை செய்யறது தனியாரான அடிப்படையாக வெளியிடந்த டிரைவர்கள் வந்து எத்தனை பேரும் பரணி ஆம்புலன்ஸ் அடிபட்டு எத்தனை முறை அடிபட்டு பிரச்சனையில இது சம்பந்தமான ஒரு கன்சர்ன் எனக்கும் இருக்கு. அதை வந்து தொழிற்சங்க போராட்டத்துல இடக்கட ஏற்படுத்தப்படுறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் ஏற்றுக்கொள்றேன், நான் ஒரு அட்மின் தான். ஆனால் அவங்க அந்த தொழிற்சங்க போராட்டங்களுக்கு போகாம நீங்கள் கூப்பிட்டு ஏதாவது நெகோசியேட் பண்ணிக்கிறீங்களா? ஓரளவு இப்ப அதுல முன்னேற்றம் இருக்கு. டிரைவர்ஸ் ஆசிரியர்களோட நேரடியா சுகாதாரம் செய்யறது இல்ல. அது வந்து உங்களுக்கு பிடிஏ தான் செய்யறது, அதாவது ப்ரொவின்சியல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் செய்யறது. ஆனா அதுல சில நெகோசியேஷனுக்குள்ளால சில விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு தெரியாது. சீஃப் செக்ரட்டரி நாங்கள் வேகன்சி ஹோல்ட் பண்ணிடலாம். நாங்கள் என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெடுந்தீவுல இருந்து இதுல குறியாட்டுவான் மற்ற ஊராவது எல்லாத்துக்கும் ஒரு டிரைவர் தான் மாறி 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 ஆம்புலன்ஸுக்கு அங்கே இங்க ஓடுறதாக இருக்கு. எங்களுக்கு அது கன்சர்ன் இல்லை. என்னுடைய பிரச்சனை ஏன் நான் வேகன்சி ஹோல்ட் பண்ணிடலாம். சரி எவ்வளவு ஆரம்பிச்சிடும் இல்ல இது வந்து ஆம்புலன்ஸுக்கு டிரைவர் இல்லைன்ற ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப நான் சாதாரண தினக்கடை டிரைவரை பற்றி கேட்கிறேன். ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் இதை நீங்கள் உடனடியா ஏன் செய்யல எவ்வளவு காலம் செல்லும் எங்களோட ஒரு போயிட்டு சொல்லணுமா? நீங்க இதை காய்ச்சி கூட அடுத்த டிசி மீட்டிங்ல நீங்க ஃபைனலைஸ் பண்ணிடணும். ரெண்டாவது சுகாதார தினத்துக்குள்ள இருக்கிற டிரைவர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணினா முக்கியமா சாவஜேரி மாதிரி வைத்தியசாலைக்கு டிரைவர் ஸ்ட்ரைக் பண்ணா ஒன்றுமே நடக்காது. அது எனக்கு தெரியும், கேஸ் பண்ணையாக்கும் தெரியும். ஆகவே நீங்கள் அதே அந்த பிரைமரி கன்சர்னை நீங்க செப்பரேட்டா கூப்பிட்டு காய்ச்சி நெகோசியேட் பண்ணி ஆர்பிட்ரேட் பண்ண வேண்டும்ன்றது டாக்டர்ஸ் தொடர்பா இந்த சார்பில் எங்க 2 பேருக்கும் ஒரு கரிசனை இருக்கு. மற்ற ஸ்ட்ரைக் பண்ணா பிரச்சனை இல்லை, தினக்காலங்க ஸ்ட்ரைக் பண்ணா பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஸ்ட்ரைக்னா ஹாஸ்பிட்டலே கண்டா போயிடும் சார் வடிவா தெரியும். அதை நீங்க கூப்பிட்டு நெகோசியேட் பண்ணி ஆர்பிட்ரேட் பண்ணி அடுத்த முறை உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராத மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணிருந்தா இதுல என்ன அடுத்த ஒரு முக்கியமான விடயம், சுகாதார சேவை சாரதிகள் மாத்திரம் சாரதிகள் ஏனைய திணைக்களங்களில் உள்ள சாரதியை வச்சு ஓவர் டைம் வேணும், நல்லா உழைக்கணும் என்ற ஆசை இருக்குது. அப்ப அந்த ஆங்கிலசியான ஓவர் டைம் குறைவு. சுகாதார திணைக்களத்துல நியாயமான ஓவர் டைம் இருக்குது. அப்ப என்னன்னா மற்ற திணைக்களங்களில் உள்ள மேலதிக அநேகமான டிரைவர் இதை வந்து மொத்தத்துல ஒரு 20% ஹெல்த்ல வேலை செய்யணும்னா 80% எஜுகேஷன் அக்ரிகல்ச்சர் லோக்கல்ல மினிஸ்ட்ரியில நீங்க விளங்கிக்கொள்ளணும். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கிறவர் வந்து சாதாரண தினக்கடல போய் வேலை செய்யலாம். ஆனா தினக்கடத்துல டிரைவரா இருக்கிறவர் ஆம்புலன்ஸ் வேலை செய்ய இயலாது. அதை நீங்க
நாங்கள் ஒரு டிரான்ஸ்பர் எழுதணும்னா நாங்கள் வந்து ஆம்புலன்ஸ் ரெடி அது மட்டாக இல்ல நீங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நான் மதிக்கிறேன். நான் என்ன உங்களுடைய கோரிக்கை இது சரி. நாங்கள் நானும் டெக்னிக்கலா தான் கலைக்கிறோம். உங்களோட ஒரு இந்த இது ஒன்றும் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை இதுபடியா கலைக்கிறோம் நாங்கள். அவையிலும் போராட்டம் நடத்தி எங்கட ஒபிசை எல்லாம் வந்து மறைச்சு நீங்கள் எங்கட மதிக்க மாட்டீங்களா, நாங்க மனிதர்கள் இல்லையான்னு சொல்லி மற்ற என்னன்னா, இப்ப நீங்கள் வந்து பார்க்கணும், எங்கட கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிற சர்வீஸ் தான் முக்கியம். சர்வீஸ் வந்து பிரேக் டவுன் ஆகாம நீங்க என்னவும் செய்யலாம். இப்ப நான் ஸ்ட்ரைக் பண்றேன்றதுக்காண்டி நாளைக்கு சர்வீஸ் பிரேக் டவுன் பண்ணிடலாம். எங்கண்டே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைடா 2 பேர் ஸ்ட்ரைக் பண்ணினோம்னா உடனே தப்பண்டு இல்லை அப்படி இல்லை. அவர்களும் மனிதர்கள், அவர்களும் எங்கட சகோதரர்கள், டிரைவரும் எங்கட சகோதரர்கள். அப்ப 2 பேருக்கும் நான் எசென்சியல் சர்வீஸ் இருக்கு. நீங்கள் எசென்சியல் சர்வீஸை கொண்டு மற்றதுல கொண்டு குழப்பம் நம்ம பதில் தான். இந்த எசென்சியல் சர்வீஸ்ன்றது ஒரு போஸ்ட் டிபார்ட்மெண்ட். தயவு செய்து டாக்டர் எல்லாம் நல்ல ரெஸ்பெக்ட் மதிக்கிறவர், நீங்களும் எங்களை ரெஸ்பெக்ட். நான் என்ன பெரிய பர்சனலா இதை 2 பேரும் எங்கட சகோதரர்கள், அந்த டிரைவரும் எங்கட சகோதரர்கள். அதுக்காண்டி சிஸ்டம் பிரேக் டவுன் போக விடையிடாது. அவ்வளவுதான். டாக்டர் அர்ஜுனா அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, நீங்கள் டாக்டர்ஸ் அந்த வகையில அந்த சுகாதாரத்துறைக்கு நீங்கள் மற்றவரும் வந்து செயலாளருக்கு கோவிட் வந்த நேரம் வீட்டை போக வேண்டியிருந்தது. அவர்கள் டிரைவர் லீவை போட்டு டெலிபோன் ஆன்சர் பண்ணி நாங்கள் எங்கட ஆம்புலன்ஸ் டிரைவர் கொடுத்தோம். என்றால் சுகாதாரத்துறையில் இருக்கிற சுகாதாரத்துறையில் இருக்கிற டிரைவர்ஸ் வந்து மற்ற இடங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ண போறதால நார்மல் திணைக்கிழமையில டிரைவரா இருந்தவர்கள் திருப்பி சுகாதாரத்துறைக்கு வந்து வேலை செய்யணும். பெரிய ஒரு சர்வீஸ் பிரேக் டவுன் வரும். அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் எடுக்கலாமா அவங்க வர மாட்டாங்க. அப்படி இப்ப சர்வீஸ் நல்லா தெரியும். நானும் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ல வேலை செய்யணும். அதுல அங்க இருக்கிற சுகாதார திணைக்களத்துல டிரைவர் சொல்லி நம்ம என்னன்னா, சுகாதார திணைக்களத்துக்குள்ளே நாங்களே இடமாற்றம் செய்யணும். அது வந்து ஒரு முக்கியமான ஓய்வு. ஒரு ஆம்புலன்ஸ் ஓடிங்க ஒரு ஆள் எக்ஸ்பீரியன்ஸ் 10 இயர்ஸ் ஆம்புலன்ஸ் டிரைவரை இன்னொரு நார்மல் ஆளால ரீப்ளேஸ் பண்ண இயலாது. சரி சுகாதாரத்துறை சம்பந்தமா 2 விடயங்கள். கொஞ்சம் பொருந்தோ சுகாதார 2 விடயங்கள். முதலாவது வந்து நைனாதீவுக்கு வந்து ஆம்புலன்ஸ் சேவை வந்து இடையில பாருங்க. உங்களோட பிரச்சனை பாருங்க. முன்மொழிவுகளே இருக்காது. இந்த ஜெஃப்னா கேன்சர் ஹாஸ்பிட்டல் தொடர்பாக 2 கோரிக்கைகள் இருக்கு. இது நீண்ட காலமாக இருக்கிறது வந்து நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்து ஒரு முடிவெடுக்கணும் என்றால் அரசியல் ரீதியாகத்தான் நாங்கள் அதை கொஞ்சம் தடுத்து கொண்டு வரணும். இந்த கேன்சர் யூனிட் வந்து உண்மையிலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வர வேண்டியது. அது ஒரு ஸ்பெஷல் யூனிட். அப்ப மெட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்திலையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஆனால் தெல்லிப்பள்ளியில வந்து நாங்க வச்சிருக்கிறபடியா வந்து தெல்லிப்பள்ளியில பேஸ் ஹாஸ்பிட்டல் மாகாண சபைக்குள்ள வருது. அந்த வகையில வந்து இப்போதைக்கு ஒரு ஒரு அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுற நிதி ப்ரொவின்சியல் கவுன்சிலால வந்து நிவர்த்தி செய்யலாம். அப்ப என்ன டீச்சிங் ஹாஸ்பிட்டலால வந்து ஒரு குறிப்பிட்ட அளவும் பேஸ் ஹாஸ்பிட்டலால மிச்சத்தை வந்து செய்து சமாளிச்சு கொண்டு போயிடும். அப்ப அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், அங்க இருக்கக்கூடிய கேன்சர் பேஷண்ட்ஸ் கூடிய அந்த நிலங்குடி சங்கம் எல்லாருமாக வந்து கேட்கிறது வந்து ஒன்றில் இந்த ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு வழங்குகின்ற நிதியை கூட்டணும். இப்படி ஒரு ஹயராக்கி இருக்கக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்டோடைய தேவையின் அடிப்படையில வந்து ஒதுக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கணும். இல்லாட்டி வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டலோ பள்ளிக்கூடம் கூட ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்குள்ள இதுக்கு விரும்ப மாட்டேன். இரண்டாலும் ஒரு பேரண்ட்ஸாக வந்து இல்லாட்டி ஒரு பேஷண்டாக எங்களுக்கு வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறா வந்து ஒரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக இருக்கும். அப்ப அப்படி இல்லை ப்ரொவின்சியல் கவுன்சில் திட்டமிட்டு வந்து ப்ரொவின்சியல் கவுன்சில வந்து இல்லாமல் செய்கிற ஒரு விதத்தை நீங்க நடக்கும். அப்ப நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். விசேஷமாக வந்து தெல்லிப்பட்ட கேன்சர் ஹாஸ்பிட்டல வந்து நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போறதை வந்து நாங்கள் உண்மையிலே விரும்புகிறேன். வந்து எங்களை பொறுத்தவரையில வந்து இதெல்லாம் மேக்சிமம் வந்து அந்தந்த இடங்களுக்குரிய மக்கள்கிட்ட விட்டனீங்கன்னா தான் அவங்க நலன் சார்ந்த வந்து அந்த விஷயங்களை வந்து அக்கறை எடுத்து வந்து செய்யணும். அது இப்போ நோமல் லாஜிக். கொழும்புல இருக்கிறவனுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க கொண்ட பற்றி தெரியாது. கொழும்புல இருக்கிறவங்க வந்து அம்மன் தொட்டையில நடக்கிற விஷயங்களை பற்றி பெருசா அக்கறை இருக்க போது இல்லை. அப்ப அது ஒரு
எஜுகேஷன் இதெல்லாம் அந்தந்த எங்களுக்கு விட்டாங்க. மற்ற நாடுகளை பார்த்தீங்கன்னா வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த அக்கறை வந்து அதுல கூட அதை வெற்றிகரமாக கொண்டு போறதுக்கு வந்து விரும்புது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கேட்கிறோம் வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டலும் வந்து ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கே வச்சிருக்கோம் ஐடியாக்காக. ஆனால் அந்த நிதிக்குரிய கட்டுப்பாட்டை வந்து நீங்கள் அகட்டுவோம். அது முதலாவது கோரிக்கை. நீங்கள் தயவு செய்த அமைச்சர் நீங்கள் அதை வலியுறுத்தவும் வேண்டாம். கேன்சர் ஹாஸ்பிட்டல் என்றது வந்து ஒரு விஷய தேவையில் இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் அப்படி நிதி பற்றாக்குறை வந்து வச்சிருந்தா பொருத்தமில்லை. ரெண்டாவது அது தீர்க்கிற வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கேன்சர் நிர்வாகத்தை வந்து ஒரு தனி நிர்வாகமாக ஒரு செப்பரேட் ஒரு யூனிட்டாக வந்து ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்குள்ள வந்து இயங்குறதுக்கு நாங்கள் இது ஒரு ஏற்பாடு செய்யலாமா? கவர்னர் அவர்கள் தான் எங்களுக்கு அந்த இதை செய்யும். ஏனென்றால் இப்ப பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அந்த வருது கேன்சர். அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வேறையாக வந்து கார்டர்ஸ் பெருசாக இல்லை. தேவைப்படுகின்ற விஷயங்கள் வந்து நான் நினைக்கிறேன் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொடுப்படுது. மெடிசின் அதுக்குரிய அலோகேஷன் எல்லாம் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல. கார்டர்ஸ் தேவைப்படுற நர்சஸ் அதெல்லாம் வந்து பேஸ் ஹாஸ்பிட்டல் தான் பெறுது. ஆனா பேஸ் ஹாஸ்பிட்டல் வந்து தேவைப்படுற கேன்சர் யூனிட்டுக்கு தேவைப்படுற கார்டர்ஸ் வந்து இல்லை. அப்ப ஏதோ ஒரு வகையில வந்து ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு கீழே அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல தனியா இயங்குறதுக்குரிய ஒரு ஏற்பாடு உண்டு. நாங்க செய்யலாமா சட்ட ரீதியாக வந்து ஆளுநர் அவர்களே வந்து நீங்கள் தான் அதை ஒரு தேடி பார்க்கணும். ஆனா நீங்க அதை செய்யணும். என்னென்றால் உண்மையிலே இப்ப நடைமுறையில நான் நடுவில் போய் வார அப்படின்னு நான் சொல்றேன் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு வந்து அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல இல்லாமல் இருக்கு. நான் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினரிடம் வந்து கதைக்கு இருக்கிறேன்னு வந்து இது நிர்வாகத்துல வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு தீர்வுக்கு காண இல்லாட்டி வந்து நாங்கள் மத்திக்கு வந்து அந்த கேன்சர் யூனிட்டை வந்து கொடுத்தே ஆகும். இல்லாட்டி வந்து உண்மையிலே நாங்கள் பேஷன்ஸுக்கு வந்து நாங்கள் பதில் சொல்லுவோம். அப்ப நீங்கள் அவசரமாக வந்து நீங்கள் அதை ஏதோ ஒரு வகையில வந்து கையாளணும் வந்து நான் தயவுடன் கேட்டுக்கொள்ள ஒரு விஷயம் இல்ல. எனக்கும் பானதாசருக்கும் இதுல மாறுபட்ட கருத்து இருக்கு. 100% மாறுபட்ட கருத்து தான். நான் கொஞ்சம் அக்னிநாயகனோட அடிப்படையில இந்த ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்குள்ள தான் திரிபுர வைத்தியசாலை வருது. அது வந்து கேன்சர் ட்ரையல் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி 2019-20 காலப்பகுதியில் தான் அது வந்து தனிப்பட்ட ஒரு முயற்சியாக இருந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டுப்பட்டது. இப்ப தற்சமயம் வந்து தெல்லிப்பட ஆதார வைத்தியசாலையில கேசவனையாக்கும் தெரியும் ஒரு வழக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அங்க ஒரு நோயாளியை வைத்தியர் ஒருவர் தாக்கினாங்க. வந்து அண்மையில் ஒரு 31ஆம் தேதி ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று பண்ணப்பட்டு நீதிமன்றத்துக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுனாலே அவர்கள் பாடியிருக்கிறார். இரண்டாவது தெல்லிப்பட கேன்சர் ஹாஸ்பிட்டல் சம்பந்தமாக ஒரு பெரிய முறைப்பாடு உண்டு. பாராளுமன்றத்தின் செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டிக்கு போட்டிருக்கிறேன். என்னென்றால் தெல்லிப்பட ஆதார வைத்தியசாலையில கேன்சர் யூனிட்டுக்கு வந்த டொனேஷனுக்குரிய எந்த பதிவுகளும் அங்கே இல்லை. கேன்சர் யூனிட்டுக்கு வந்த எந்த டொனேஷன் டாக்டர் கிருஷாந்தி அன்னைக்கு ஞாபகம் இல்லாத அவாக்கு வந்து பர்சனலாக கொடுக்கப்பட்ட டொனேஷன்ஸ் வந்து இப்ப அட்மின் கனவே வைக்கணும். எல்லாருக்குமே தெரியும் டொனேஷன்ஸ் நாங்க பர்சனலா அக்செப்ட் பண்ணிடலாது. தெளிப்பட வைத்தியசாலை என்றால் வைத்தியசாலையில இருக்கிற டிரெக்டர் கூடாத டொனேஷன் அக்செப்ட் பண்ணலாம். பர்சனலாக இந்த வைத்தியரோ இல்லாட்டி யாருமோ டொனேஷன் அக்செப்ட் பண்ணிடலாது. ஆனால் அங்க முறைப்பாடுகள் கணக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை விட இப்ப இருக்கிற வைத்திய அதிகாரிக்கு எதிராக வந்து மினிஸ்ட்ரியில கடிதங்கள் கொடுக்கப்பட்டு அது இப்ப செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டிக்கு நான் போட்டிருக்கிறேன். என்றால் இந்த தெளிப்பட வைத்தியசாலை வந்து ஒரு சிக்கலான நிலைமையில இருக்குது. அண்மைய நாட்களை விட நாளை கூட மக்களை கூட்டி ஒரு போராட்டம் செய்ய போகணும் என்று சொல்லி மாதிரியான பிரச்சனைகள் ட்ரேட் யூனியனால வந்து கொண்டிருக்கு. அதோட இந்த தெளிப்பட வைத்தியசாலை என்றால் வந்து எங்க மாகாண சபையின் ஒரு அசெட் உண்டு. அதை நாங்கள் திருப்பி மத்திக்கு கொடுப்பமா இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய ஐயா கருத்துக்காக பாராளுமன்ற நான் அந்த கருத்தை எதிர்க்கிறேன். என்னென்றா அதுக்குரிய எந்த காடர் வந்து மாகாண சபையால இது பண்ணப்படுற போறது அங்க எல்லாமே அங்க டாக்டர்ஸ் காடரா இருந்தாலும் என்னன்னாலும் பிளானிங் யூனிட்டுக்கு போய் தான் பெறணும். ஆகவே அதோட செப்பரேட் யூனிட் ஆகி தெளிப்படையை கொண்டு போய் நாங்கள் மத்தியோட இணைக்கிறது எங்களோட சுகாதாரத்துறையை பயங்கர மோசமா விழுத்தது. அதை நான் நான் சொன்னதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும். நான் வந்து தெல்லிப்பள்ளி கன்சல்டன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறதுக்கு ஃபுல் மாறும் உலக. நான் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலா வந்து தீவிரமா வைத்திருக்கிற நிலைப்பாடு. ஆனால் நடைமுறையில வந்து அங்க நீங்கள் யார்கிட்ட கேட்கலாம். கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தேவைப்படுற நிதி வழங்கப்படுது இல்லை. கேன்சர் யூனிட் அதுக்கு காரணம் வந்து ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால கொடுக்கிற நிதி ஒரு கேன்சர் யூனிட் அனைத்து
நாட்டில் இருக்கிற மற்ற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து கேன்சர் யூனிட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குரிய அந்த cancer unit ஹாஸ்பிட்டல் வந்து நாங்கள் பல தடவை கேட்டிருக்கிறோம் வந்து அந்த சீலிங்கை நீங்கள் உயர்த்தவும் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அதை செய்யலான்னு சொல்றாங்க நேஷனல் ரீதியாக வந்து நாங்கள் அப்படி வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கலாம் இந்த கவர்மெண்ட் நான் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி நாங்கள் 20 வருஷமாக இருக்கிறோம். ஆகவே நான் சொல்ல பாருங்க ஆக குறைஞ்சது ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு கீழே தொடர்ந்தும் கேன்சர் ஹாஸ்பிட்டலை வச்சுக்கொண்டு ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக வந்து அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்லீஸ்ட் அப்படியாவது வந்து நாங்கள் வேறு கோணத்துல வந்து நிதியில வந்து பெறுறதுக்கு ஒரு முயற்சி செய்யலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக அது வேற இல்லாது. எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும், நீங்களே சொல்லி பாருங்க. ஒரு வைத்தியசாலையில் இருக்கிற ஒரு சப் யூனிட் இன்னொரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டா கிரியேட் பண்ணிருமா உங்களால கிரியேட் பண்ண இயலாது. நான் சொல்றது கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரொவின்சியல் ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்து ஒரு செப்பரேட் யூனிட்டா வரணுமே தவிர பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கீழே வந்து வேற தேவையில்லை. அதுக்குரிய ஏற்பாடுகளை வந்து நீங்கள் லீகலா தான் பார்க்கணும் ஐயா. நீங்கள் அதை பார்க்கலாம், அடுத்து நீங்கள் அதை செய்யணும். ஏனென்றால் அப்படி செய்தால் வந்து நாங்கள் அந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்குரிய உதாரணத்துக்கு வந்து எத்தனை பேஸ் ஹாஸ்பிட்டல் வச்சுக்கொண்டு வந்து நாங்கள் ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுற நிதியை வந்து நாங்கள் பெறுவோம் தானே. அதுக்குண்டு தேவைப்படுற நிதியை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் யூனிட்டை நாங்கள் உருவாக்கலாமா இருந்தால் இதுக்குன்னு ஒரு தனியை வந்து நாங்கள் நிதியை பெறதுக்குரிய ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து நாங்கள் போடலாம். இப்ப வந்து இருக்கக்கூடிய ஸ்கீமுக்கு கீழே கிடைக்கிற நிதி மிகவும் குறைவு. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இப்ப நாங்களாகவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு போக சொல்லி செய்கிற மாதிரி தான் கொழும்புல இருக்கிற கவர்மெண்ட்ஸ் வந்து நடந்து கொண்டு இருக்கு இப்போதைக்கு. அதுக்கு தான் நாங்கள் நாங்கள் சொல்றோம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு தான் இருக்க ஒன்று. ஆனா இந்த சீலிங்கை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில வந்து அதுக்கு ஒரே ஒரு வழி, அடுத்த வருஷம் பட்ஜெட்ல நீங்கள் உங்கள்கிட்ட கூட்டி கொடுக்கறதே ஒழிய அதே மத்திய அமைச்சர்களை கொண்டு வரது வந்து நான் ஒரு கோரிமை அனுமதிக்க மாட்டேன். அது மாநில சபைகளே இருக்கும். அதுல ஒரு விடயம் இருக்குது. இதுல நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டியது உண்மையிலேயே கஜன்ஜுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லுகின்ற விடயம் வந்து உண்மையான பிரச்சனைதான். பிரச்சனை இருக்கு எல்லாமே. ஆனா நம்ம என்னத்தை பேசினாலும் இங்கே அதுக்கு பேசி இங்கே போலீசி ஒரு டிசிஷன் எடுக்க அது போறதுக்கு நானும் பானந்தராசரும் போறோம். ஒரு பிரச்சனை ரெண்டு பேரும் செக்டர் ஓவர்சைட் கமிட்டியில இருக்கிறாங்க. அதெல்லாம் போடலாம், போட்ட பொலிஸ் லெவல்ல சேஞ்ச கொண்டு வரலாம். ஆனா எங்களுக்கு அந்த விருப்பம் இல்ல, மாநில சபையில கையை விட்டு அது போறது. அதனால கையை விட்டு போற கதைக்கு இல்ல இங்க இல்ல. நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக வந்து இதை உருவாக்குறாங்க. உங்களுக்கு அந்த நிதி கிடைக்கும். அதாவது சான்ஸே இல்லை. நாங்கள் இப்ப 20 வருஷமா கேட்கிறோம். அதே ஸ்பெஷல் யூனிட்டா உருவாக்காமல் வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வச்சிருக்கிறதால பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொடுக்குறாங்க நிதி. ஹாஸ்பிட்டல் தீர்வு இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்குரிய நிதி ஒதுக்கீட்டை கூட்ட வேண்டியதான் எங்களுடைய பிரதானமான இலக்கு. கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு என்ன சொல்ற எசென்ஷியல் இதுக்கு கீழே வருது. சரி, அப்ப அந்த நிர்வாகம் வந்து தனியே இருக்கிறது தான் உண்மையில பொருத்தம். நாங்கள் நிர்வாக நடைமுறையில இடர்பாடுகள் குறைபாடுகள் இல்லை என்ற காரணத்தினாலே நிதி ஒதுக்கீடு கூடுதலாக தேவை என்ற காரணத்தினால நாங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். அதாவது கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்குரிய நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்றதான் தீர்மானம். அதை நாங்கள் எடுத்துட்டு அதை நாங்கள் சுகாதார அமைச்சுட்டு அதுக்குரிய கோரிக்கை சிம்பிள். எங்கட கேஸ் அடுத்த முறை பட்ஜெட் போடுறது நீங்கள் தெல்லிப்பட வைத்தியசாலை கருத்து தேவையில கூட்டி போடலாம். அதுக்கு நாங்கள் ஒன்றுமே கொடுக்க முடியாது. சிம்பிள், சிம்பிள் தானே. கௌரவ மாவட்ட செயலாளர் வந்து பட்டிங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் திறக்கப்படும். நாங்கள் எங்களுக்கான மக்கள் பிரதிநிதிகளை நீங்க கூப்பிட்டு எம்பிமாரும் மினிஸ்டர்மாரும் அமைச்சர்மாரும் கலைக்கிறதுக்கான இடம் இல்லை. நாங்கள் தேர்தலையும் வளையம் குடிச்சிட்டு போறது தெரியல. எங்களை பிரச்சனையை சொல்ல விடுங்க. ஒரு மண்ணை பற்றி ஒரு தியாகம், ஒரு கல்வியை பற்றி ஒரு தியாகம், உங்களோட திறமையின் அடிப்படையில் வாத பிரதிவாதம் இதுவரை செய்யறதுக்கு நாங்க வந்து பார்த்து கொண்டிருக்க வரையில. எங்களை பிரச்சனை என்னன்னா அதிமேல ஜனாதிபதி வந்திருந்த போது சென்ற கூட்டத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழில் வாய்ப்புக்கான நிதி ஒதுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. 5000 மில்லியன் ஒதுக்கி கூடிய ₹1 மிஞ்சி ஒதுக்கப்படையில சென்ற கூட்ட அறிக்கையில எந்த மாற்றுத்திறனாளி சம்பந்தமா எந்த விடயமும் பேசப்படையில. இந்த பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை நான் வினயமாக்க இருந்தேன். யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் செய்யும் அந்த குறைபாடுடைய நீண்டகால யுத்தம், இயற்கை அனர்த்தங்கள், விபத்துகளால் கண் இழந்தவர்களுக்கு அங்கங்கள் இழந்தவர்களுக்கு தொழில் வாய்ப்பை உதவி செய்ய கொண்டு கேட்டோம். எந்த பாராளுமன்ற உறுப்பினர் உதவி செய்யுங்க?
எந்த நிதி ஒதுக்கப்பட்டது சென்ற விட்டு அறிக்கையில் ஏதாவது பட்டிருக்கா அது ஒரு விடயம். அடுத்த விடயம் சங்கான வலிமைக்கு பிரதேச செயலகங்களை ஒரு 56 மில்லியன் ரூபாய் பெரிய திட்டத்துல நீரோடும் வாய்க்காலுக்கு கௌரவ அமைச்சர் உட்பட அத்தனை பேரும் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பார்த்துட்டு போனது. அதுல 5 திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை 2 திட்டத்துக்கு ஒதுக்கி போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அனுமதி எடுத்து போட்டு உண்மையிலேயே சம்பந்தப்பட்ட விடயம் விவசாய திணைக்களம் நீர் வடிகால் மற்றும் நீர் வளங்கள் சபைக்கு உடா செய்ய வேண்டிய விடயம் உள்ளூராட்சி சபைகளால இது ஆர்டிஏக்குள்ளால செய்யப்பட்டிருக்கு. இந்த விடயம் பற்றி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பொன்னம்பலம் ஐயா அந்த மகனோட நான் தொடர்பு கொண்ட போது தொடர்பு கிடைக்கல. ஸ்ரீதரன் நம்பியோட நாங்கள் தொடர்பு கொண்டு எங்களை பிரதிநிதி உலக தெரியப்படுத்திருக்கோம். இது பற்றி விளக்கத்தை சொல்ல வேணும். எங்களுடைய பிரதேச செயலர் வந்திருக்கிறான், பிரதேச சபை இந்த உறுப்பினர் வந்திருக்கிறோம். இங்க பொதுமக்கள் சார்பா சமூக மட்ட அமைப்புகளோட பிரதிநிதிகள் வந்திருக்கிறோம். அவைகளுக்கு கதைக்கிறதுக்கு உரிமை இல்லை. இங்க வந்திருந்தோம் உங்களோட திறமைகளையும் உங்களோட கல்வி செயல்பாடுகளையும் கூட அரசியல் வாத பிரதிவாதங்களை செய்ய வேண்டாம். நான் ஜனாதிபதி வந்திருக்கேன், நான் எழுப்பினேன். இது எத்தனையோ சமூக மட்ட அமைப்புகள் வந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அது நகர பிரசன்டேஷன் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொடுக்குவாங்க. எத்தனை மணித்தியால காத்து கொண்டிருக்கிறோம். 3 மணித்தியாலும் சொந்த சேவையாளர்கள் சொந்த சேவையாளர்கள் தங்களை சொந்த தொழிலை விட்டுட்டு இங்க வந்திருக்கிறோம். நீங்க கிணம் பண்றீங்க இல்ல இங்க வந்திருக்க ஒரு 2 நிமிஷம் கொடுப்போம். டிசிசி மீட்டிங் நீங்க இல்ல நீங்க நான் கேட்ட 2 விடயத்துக்கு நீங்க பதில் நான் கலைக்கிற விஷயத்துக்கு வரோம். இந்த கூட்டத்துல நீங்க பிள்ளையான முறையில கருத்து கூறக்கூடாது. உங்களுக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமாக ஏதாவது திட்ட முன்மொழிவுகள் இருக்குமாக இருந்தால் அத கௌரவ ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவருக்கும் அரசாங்க அதிபருக்கும் நீங்கள் அல்லது பார்லமெண்ட் திட்ட முன்மொழிவுகளை தர வேணும். திட்ட முன்மொழிவுகள் எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபைக்கும் கௌரவ ஆளுநருக்கும் மாவட்ட செயலகத்துக்கு நாங்கள் எழுத்து மூலமாக கொடுத்திருக்கின்றோம். அதிபர் ஜனாதிபதியை கூட கொடுத்திருக்கின்றோம். என்னென்றால் நீங்க ஒரு விடயத்தை விளக்கிக் கொள்ள திட்ட முன்மொழிவு என்பது உங்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கு என்ன திட்டம் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு தேவை என்று வரும்னா திட்ட முன்மொழிவு. மாற்றுத்திறனாளிய பிரச்சனைகளை தீர்வது திட்ட முன்மொழிவு. எங்க தொழிற்சாலை சம்பந்தமா மாற்றுத்திறனாளிகள் அதுல பிரதி இல்ல கோரிக்கையை நீங்கள் அவற்ற கோரிக்கையை ஒன்றுக்கு தானே நீங்க ஜிஏடபிள்யூ கூப்பிட்டு அவற்றை 2-3 ப்ரொபோசல் எடுத்து அடுத்த கூட்டத்தில் போடுவாங்க. அவர் என்ன அவரிடம் திட்ட முன்மொழிவு இருக்குமா இருந்தால் அந்த திட்ட முன்மொழிவை கௌரவ தலைவருக்கும் இணைத்தலைவருக்கும் அரசாங்க அதிபருக்கும் அனுப்பி வச்சால் திட்ட முன்மொழிவுக்கு நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்படும் பட்சத்தில் அதுக்குரிய வேலை திட்டங்கள் எங்களால் மேற்கொள்ளப்படும். எங்களை பொறுத்தவரை திட்ட முன்மொழிவு கிட்டத்தட்ட எங்களுக்கு 1000 மில்லியன் 2000 மில்லியன் திட்ட முன்மொழிவு இருக்கு. கிடைக்கிற நிதிக்கு தான் நாங்கள் திட்டத்தை சமர்ப்பிக்கலாம். ஆகவே திட்ட முன்மொழிவுகளை யாரும் தரலாம். சாதகமாக நிலைமை வேறுபடுத்ததான் நாங்கள் காட்சிப்படுத்தல மாற்றுத்திறனாளிகளுடைய விடயத்தை காட்சிப்படுத்த கொண்டு அது கூட வரையில்லை. நாங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறோம். எங்க தொழிற்சாலைகள் இப்படி இருக்கு, அங்க சொல்லப்பட நாங்கள் இப்படி தொழில்வாய்ப்பு வழங்கலாம் எல்லாம் எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய அரசு கட்டிய மட்டும் கொடுத்திருக்கிறோம். உங்களோட சமூக எந்தவித கண்காணிப்பும் இல்லை, மாற்றுத்திறனாளிகள் எந்தவித கண்காணிப்பும் இல்லை. சரி, நீங்க மாற்றுத்திறனாளிகள் என்ற வகையில உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சரியான அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் குறிப்பிடப்பட்டும் நீங்கள் ஏதாவது முன்மொழிவுகள் அனுப்பியும் கூட ஏதாவது கவனத்தில் எடுக்கப்படவில்லை என்றால் அதுக்காக விட எங்களுக்கு மன்னித்துக் கொள்ளும். சரியா? அதாவது முன்மொழிவுகள் இருக்குமாறு எங்களிடம் தாங்க. என்கிட்ட நீங்க கொடுக்கணும் இல்லை, எங்கிட்ட கொடுக்கவும் இல்லை, எங்கட எம்பி மாட்டு கொடுக்கவும் இல்லை. தாங்க நிச்சயமாக நாங்க இதுக்கான நிதி ஒதுக்கீடு என்ன முறையிலாவது நான் பெற்று தரத்துக்கான ஏற்பாடுகள் எங்களுக்கு தாங்க. முன்மொழிவுகளை தாங்க. கௌரவ ஆளுநர் சொல்லிங்க தன்னிடம் இதுக்குரிய திட்ட முன்மொழிவு வரையில எங்களுக்கும் வரையில தயவு செய்து அந்த திட்ட முன்மொழிவுகளை தந்தா நாங்கள் ஐயா கோரிக்கை வேற திட்ட முன்மொழிவு வேற.
சார் நீங்க கோரிக்கை சரி நீங்க தாங்கள் கோரிக்கை செஞ்சு தாங்க திட்ட முன்மொழி வேணும் கோரிக்கையா தாங்கள் நினைந்த நாங்கள் செய்யற நான் என்ன செய்ய திரும்ப பார்த்தேன் அதை இன்வைட் பண்ணல அதாவது பெரிய டிஸ்டர்ப் பண்ணா ரெஸ்பான்சிபிள் நீங்கள் தானா இந்த சார் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழே வந்து 5 திட்டங்கள் வந்து நீங்க செலக்ட் பண்ணப்பட்டு நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்கு அனுப்பப்பட்டது. அதுல வந்து ஒரு 2 வீதிக்கான அனுமதி கிடைக்கப்பட்டது. அதுல 3 திட்டங்கள் வந்து அனுமதி கிடைக்கப்படல. ஆனா 56 மில்லியனுக்கு முதல் 56 மில்லியனுக்குள்ள 5 திட்டம் டிசிபியில கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டம் 1000 மில்லியன் அதைத்தான் அவர் கதைக்கிறார். இந்த 5 திட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட பணம் 2 திட்டத்துக்கே பயன்படுத்தப்படுது. ஏன் பிரதேச சபையும் நீர்வடிகால் வழங்க சபையும் விவசாய திணைக்களம் பங்குள்ளாம இந்த வயல் ஊடாக குளத்தின் ஊடாக செய்கிற வேலை திட்டம் ஏன் ஆர்டிஐக்கு போகணும்? செயலாளர் வெளிப்புலம் மாகாண சபைக்குள்ள இது எந்த செக்ரட்டரிக்குள்ள வருது? அது வீடு செக்ஷன் சமோசாவை அமைச்சிருக்கா போயிட்டு தமிழ்நாடு இல்லையா கட்டுப்பாடு தமிழ் கட்டுப்பாடுல இல்லைன்னு சொல்லிடலாம். எதுக்குள்ள செக்ஷன்ல வருதுன்னு பார்த்தா அட்லீஸ்ட் 6 வருஷமாவது பட்ஜெட்ல ஏதாவது ஒன்று போடக்கூடிய மாதிரி ஒரு திட்டத்தை ஒன்று இது சமோசா ஐயா நீங்க உங்களோட கோரிக்கைகள் தான் அந்த தெளிப்பள்ளி சம்பந்தமா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? சங்கான டிஎஸ் சொன்ன விஷயத்துக்கு அந்த விடயத்தை விட்டு போறீங்க. நிதியை கூட்ட சொல்லி சங்கான டிஎஸ் சொன்ன விஷயத்தை ஏன் விட்டு போறீங்க? 5 திட்டத்துல 2 திட்டம் முன்மொழியப்பட்டு வழிநடத்தப்படுது. அது புதிய திணைக்களம் மாறி வேற திணைக்களத்துக்கு போயிருக்கு. ஐயோ என்னன்னா நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அதுக்குரிய தெளிவான விளக்கத்தை சொல்லுவோம். என்னென்னால் இப்ப டிஎஸ் கேட்டிருக்கிறா சொல்லுங்க. சொல்லு கேட்க நீங்கள் நீதி திட்டம் இந்த முறை எங்களுக்கு மாகாணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன 5000 மில்லியன் வந்தது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு 1000 மில்லியன் வந்தது. அந்த 1000 மில்லியனுக்குரிய மதிப்பீடு அது பிரதேச சபையின் வீதியாக இருக்கலாம், வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் வீதியாக இருக்கலாம், எந்த வீதியாக இருந்தாலும் அந்த வீதியுடைய மதிப்பீடு வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சுற்றறிக்கையின் பிரகாரம் தான் வீதி அபிவிருத்தி அதிகார மதிப்பீடு செய்யுது. அதற்கு அடுத்த கட்டம் தான் அது யாரு செய்கிறது அமைச்சு சொன்னால் வீதி அபிவிருத்தி அமைச்சு செய்யும். வீதி அபிவிருத்தி அதிகார சபை செய்யும் அல்லது அந்தந்த திணைக்களம் செய்யும். நீங்கள் உங்களுக்கு மேலதிக விளக்க தேவையாக இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை நேரடியாக என்னிடம் வாங்க, உங்களுக்கு அதுக்குரிய முழுமையான விளக்கத்தை நாங்கள் தரோம். அந்த தெல்லிப்பள்ளை சம்பந்தமாக வந்து முதலாவது தீர்மானம் ஆரம்பிச்சிருங்க வந்து அந்த நிதியை வந்து கூட்டுறது நீச்சை அறிஞ்சு அந்த நிதியை கூட்டுறதுக்குரிய ஒரு தீர்மானம். 2வது வந்து அந்த தெல்லிப்பள்ளை ஹாஸ்பிட்டல வந்து மாகாண சபைக்கு கீழே ஒரு ஸ்பெஷல் யூனிட்டா வந்து இயங்குறதுக்கு 2வது தீர்மானம் வந்து நாங்கள் முன்மொழிக்கிறோம். மினிஸ்ட்ரிக்கு கீழே தானே அது நடக்கணும். நான் கேட்கிறேன் வந்து அந்த கோரிக்கையை வந்து நீங்க முன் வச்சு மினிஸ்ட்ரி வந்து ஆராயட்டும். எல்லாரும் இந்த கருத்திலையும் கேட்டு ஆராயட்டும். சொல்றேன் டாக்டர்ஸ் விதிக்கிறோம் வந்து இங்க இங்க நிலங்கள் இருக்கலாம், எனக்கும் நிலங்கள் இருக்கலாம். அப்ப நான் கேட்கிறேன் வந்து மினிஸ்ட்ரி வந்து கூப்பிட்டு எல்லாரையும் வந்து அந்த ஆக்களை வந்து வச்சு கொண்டு ஆராய்ந்து ஒரு முடிவெடுக்கிறது மட்டும் தான் நான் சொல்றேன். பாராளுமன்றத்தில் போடப்படுறது செக்டரல் ஓவர்சைட் கமிட்டி. ஸோ அது டிசைட் பண்ணி அதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகளை கூப்பிட்டு அங்கே இன்கொயரி வைப்பினமையோட 2019ஆம் ஆண்டு இந்த வரைக்கும் டொனேஷனுக்குரிய ரெஜிஸ்டரே இல்லை. நேரடியாக டொனேஷன் வேண்டியிருக்கிறான் டொனேட்டர்ஸ்ல இருந்து வைத்தியசாலையின் இவருக்கு தெரியாம டிரெக்டருக்கு தெரியாம நேரடியாக அது என்னன்னா இந்த வைத்தியசாலைக்குள்ளேயே இன்னொரு வைத்தியசாலை மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட கேன்சர் புற்றுநோய் சம்பந்தமான வைத்தியம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அது சம்பந்தமான முறைப்பாடுகள் தரப்பட்டு அங்க இருக்கிற ஒடிட் இல்லாமல் காசு வேண்டி உங்களுக்கு தெரியும். சாதாரணமா எந்த ஒரு டொனேஷனும் நாங்கள் சும்மா வேண்டி செலவழிக்கல. அது வந்து ஒரு மாகாண சபையில இருக்கிற செக்ரட்டரியோ எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணப்பட வேண்டும். ஆகவே அது சம்பந்தமான பிரச்சனை வருது. அது முடிய வேணும்னா நீங்க முன்மொழியை வைக்கிறேன்னு எல்லாம் இல்லாட்டி அதை பாதுகாக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல அப்படி தேவையில்லை. அந்த ஒழுங்காட்டு நடவடிக்கை நடக்கணும்னா யாரும் நீக்கப்பட வேணும்னா நீக்கப்படதான் வேணும்.
அது வேற. இது யாராவும் வந்து அங்க இருக்கிற இடத்துல வந்து இந்த ஏற்பாடு அவசியம் என்று நான் சொல்றேன். அதை நீங்க தயவு செய்து ஆராயணும். அதுக்கு வந்து நீங்க சொல்றது வந்து உரிய வேணும் இல்லை. இல்ல என்னடா ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் என்னடா இதுக்கு சொல்றேன், இங்க நிலங்கள் ஓடுது சரிதானே, அதுக்கு இடமளிக்கலாம் சரிதானே. உங்களுக்கு தேவையண்டா வந்து நீங்கள் அங்க ஒருங்கட்ட நடவடிக்கை எடுக்கவிடும். ஒரு மோசடி நடவடிக்கை தாராளமா வந்து அது ஆராயப்பட்டு அப்படி நடந்திருக்கண்டா வந்து நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா நான் சொல்றது வந்து அதை தாண்டினது உலக. நான் சொல்றது வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சரியா பாதிக்கப்படுது. அதனால பேஷன்ஸ் பாதிக்கப்படுகிறது. அந்த தேவை வந்து பூர்த்தி செய்ய வேணும். 20 வருஷமாக வந்து நாங்கள் டெல்லிப்படை ஹாஸ்பிட்டலை பற்றி கதைக்கிறோம். நான் கதைக்கிறேன், எங்களுக்கு முதல் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கிறோம். அது நடக்குது இல்லை. இதுக்கு முதல் இருந்த ஆட்சி காலத்துல வந்து அது நடக்க இல்லை. அது ஏதோ ஒரு காரணமாக நடக்குது இல்லை. உங்களை காலத்திலாவது வந்து நான் கேட்கிறேன் வந்து மினிஸ்ட்ரி வந்து இதை ஆராய்ந்து இந்த முடிவை எடுக்கிறதுக்கு பாருங்க. மினிஸ்டருடைய கவனத்துக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் ஏற்பாடுகள் செய்தோம். ஒன்று, அடுத்து மற்ற ஒரு காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கான விசாரணை போய் கொண்டிருக்கு. ஒடிப்பாந்திருந்தது ஊரால் வரைக்கும் தெளிவாக ஒடிப்பாந்திருந்தது போன் பண்ணப்பட்ட எனக்கு தெரியும். அது தெரிஞ்சபடியே தான் சொன்னா அது